உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தாவேக அரசு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றிவிட்டதாக வாக்களித்த மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தாவேக ஆட்சி அமைந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அவர்கள் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்று கூட இதுவரை நிறைவேற்ற நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தாவேக ஆட்சியில் பாலியல் குற்றங்கள், கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதை ஊடகங்கள் வாயிலாக நாள்தோறும் காண முடிகிறது. இவற்றை எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்தால் 6 மாதம் அவகாசம் கேட்கும் தாவேக அரசு எதிர்க்கட்சியினர், சமூக வலைதள செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்களை காவல்துறையினரை வைத்து கைது செய்து மிரட்டி வருகிறது. இதை பற்றியெல்லாம் முதலமைச்சர் விஜய் கண்டும் காணாதது போல் மௌனம் காப்பது நியாயம் இல்லை எனவும், எப்போது கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் என்று வாக்களித்த பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மாற்றம் என்ன இருக்குது? எந்த மாற்றம் இல்லவே இல்லையே. அப்போ பொதுமக்களுக்கு எந்த தைரியத்தில் வந்து நடமாட முடியும்? சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களும் மட்டும் எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த ஆட்சியில் போலீஸ்காரங்க கூட உங்கள் பக்கமாக தான் இருக்கிறாங்க. நாங்கள் எப்படி நடமாட முடியும்? இது முதலமைச்சர் தான் பேசணும். பேசினா தான் எங்களோட இது. நீ 2500 ரூபாய் தர, நீங்கள் வாக்குறுதி என்ன பண்ணீங்க? மாற்றம் வந்தீங்க, நான் ஜனத்துக்கு நல்லது செய்யுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சாதாரண மக்கள் தாங்க நாங்கள். இந்த மக்களுக்கு பொய்யான ஆட்சி தான் இப்போ நடக்குது. இந்த பொய்யான ஆட்சிலனா இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு இன்னை வரைக்கும் எதையும் செய்யலை. அந்த 2 மாதமாக எதையும் செய்யலை, ஒன்றுமே செய்யலை. 1000 ரூபாய் கட்டுற கரண்ட் பில்லே நீங்கள் 10,000 கட்டுறோம். நாங்கள் எப்படி கட்டுவோம்? 10,000 கட்ட முடியுமா எங்களால்? இன்றைக்கெல்லாம் உட்காந்து டிஃபன் கடையில் வேலை செஞ்சு எங்களால் ஒரு 10,000 கட்ட முடியுமா? என்ன ஆட்சி நடக்குது? இதெல்லாம் இந்த எங்கள் முதலமைச்சர் பேசி, அவர் ஃபஸ்ட்டு மீடியாவில் பேசணும். முதலமைச்சர் பேசவும் மாட்டுறாரு. இவ்வளோ நடக்கிறது என்ன ஒரு பிள்ளைங்களுக்கு, பொட்டை பிள்ளைங்களுக்கு என்ன அவர் எதுவுமே பேச மாட்டுறாரு. அப்போ என்ன தான் அவர் ஆட்சியில் இருந்து என்ன நடத்துகிறாரு? என்ன எல்லாமே செய்கிறேன்னாரு. அதை நம்பி எல்லாரும் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஒன்றுமேத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் நல்லா பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவோன்னு சொன்னீங்களே ஐயா. நீங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் போட்டோம் ஓட்டு. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அரிசி, ரேஷன் அரிசி நல்லா இல்லை. ரேஷன் அரிசியில் புழு தள்ளுது அந்த அரிசி நம்ம மக்கள் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் ரொம்ப கோட்டில் இருக்கிறோம், நாங்கள் அந்த அரிசியை சாப்பிட்றோமா? நீங்கள் இதை செய்வோம் அதை செய்வோன்னு சொல்லி இந்த ரேஷன் கடை அரிசி கூட ஒழுங்காக போகிறதில்ல. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.